ஆனா நாங்க அங்க எல்லாமே போனோம். அதுக்கப்புறம் இந்த பாரி வேர் சுகர் கம்பெனி இருக்குல்ல, பாரி வேர் வந்து கக்கூஸ் கம்பெனி தானே? பாரிஸ் தானே சுகர் கம்பெனி? அந்த அங்கேயும் போயிட்டு சுகரை எப்படி இது பண்றாங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ் இதெல்லாம் இருக்கு நல்லா பார்த்துட்டு வந்தோம். சோ இப்போ நம்மளும் அதை தான் பார்க்க போயிட்டு இருக்கோம். வெல்கம் டு BWT Vlogs. நியர் பஃபலோ. ஹே பஃபலோஸ். ஏய் வீணாடா நம்ம கிட்ட வந்துருக்கான். இங்க ஒரு இது வேற ஓட்டிச்சிருக்காங்க மாப்பிள்ள, கயிறு. What are you guys trying to do? ஓ லெஃப்ட் டர்ன் இருக்கா? வராதீங்க பெல் அடிச்சு பிரேக் பிடிச்சு போனா குழஞ்சா போயிடுவா. வராதீங்களா? ஆமா, இப்ப பாக்குறவங்க கம்மியாயிட்டாங்க. ஃபுல்லா கிரியேட்டர்ஸ் மட்டும் தான் அதிகம். History of tea. சொல்லுங்க, டிக்கெட் எவ்வளோ? டிக்கெட் வந்து 20 ரூபா தான். இதுல ஒரு டீ வேற கொடுப்பாங்களாமா. ஓ ஃப்ரீயா? ஆமா. உங்களை மைக் போடலாமா? சூப்பர். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்க்கான பேர் வந்து CTCன்னு சொல்லுவாங்க, கிரஷிங், டீரிங், கேர்லிங். ஃபர்ஸ்ட் லீவ்ஸை வந்து நல்லா ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணதை நேரா இந்த மிஷின்ல போடுவாங்க. இந்த மிஷினுக்கான பேர் வந்து லீஃப் கேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லீஃபை கேரி பண்ணி கொண்டு போய் கிரஷிங், டீரிங், கேர்லிங் பண்ண ஆரம்பிக்கும். சின்ன சின்ன பவுடர் ஃபார்ம் ஆகும். பவுடர் ஃபார்ம் ஆனதும் நேராக ஃபெர்மெண்டேஷன் ரோலருக்கு போகும். ஃபெர்மெண்டேஷன் ரோலரில் வந்து 2 மணி நேரம் ரொட்டேஷன் ஆகிட்டு சின்ன சின்ன கிரானியூவலாக மாற்ற ஆரம்பிக்கும். கிரானியூவலாக மாற்றினதும் நேராக கீழே ஹீட்டிங் ப்ராசஸ்க்கு போகும். ஹீட்டிங் ப்ராசஸில் நல்ல ஹீட் செய்வாங்க. ஹீட் செஞ்சதும் ட்ரை செய்வாங்க. ட்ரை செஞ்சதுக்கப்புறம் செப்பரேஷன் நடக்கும். பவுடர் ஆகிறது டீ ஃப்ளேவர் ஆகும். டஸ்ட்டாக இருக்கிறத நார்மலாக எடுத்து பேக் பண்ணுவாங்க. இதான் வந்து நம்ம CTC டீ ப்ராசஸ். தேங்க்யூ. எப்படி பயங்கரமா சொல்றாங்களா? இதான் இலைய பொடி பண்ற மிஷின். அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்க ஒரே வார்த்தையில இலைய பொடி பண்ற மிஷின். எப்படி பொடியாது? அந்த தூளை அங்க விழுகுது பாரு, காய வச்சு இதுல அரைச்சிடுவாங்களாமா. நல்லா அப்படியே மருதாணி ஸ்மெல் வருது இல்ல? அப்ப ஒருவேளை மருதாணி அரைச்சு காய வச்சு டீ பண்ணி குடிக்கலாமோ? நோ 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 நோ, இப்பெல்லாம் பேசக்கூடாது. தேங்க்யூ. டீ வாங்குறீங்களா? பார்த்ததே போதும். இது வந்து நானும் டீ மியூசியம், டீ ஃபேக்டரின்னு சொன்னோடனே பயங்கரமா எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ணி இந்த டீயோட இதெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். சரி ஒரு 200 ரூபா 300 ரூபாயாவது இருக்கும் என்ட்ரி ஃபீஸ் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன். 20 ரூபா. ஏன்னா 20 ரூபா என்ட்ரி ஃபீஸ்ங்கிறப்பவே கொஞ்சம் ஜர்க்கா இருக்கணும். உசாரை உள்ள போனா அந்த இதை மட்டும் நம்ம சுத்தி பார்த்துட்டு சும்மா வர்ற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப அண்டர்வெல்மிங்கா தான் இருக்கு. ஆனா 20 ரூபாய்க்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. வந்தோம்னா ஒரு 1/4 டம்ளர் டீ வேற கொடுப்பாங்க. குளிருக்கு இந்த டீ குடிச்சதுக்கு நல்லா இருக்கும். இது வந்து உண்மை சொல்லணும்னா வந்து ஒரு டீ வந்து சேல் பண்றதுக்கான ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுக்கலாம். நீ வந்து இங்க டீ ஸ்டோர் தான் பாக்குறதுக்கு நல்லா பழப்பழம் வச்சு சூப்பரா வச்சு இவங்களோட டீ எல்லாம் சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது சாக்லேட் மேக்கிங். இது கொக்கோ பீன். ஆமா, கொக்கோ பீன். நான் தான் அது. இது என்னடா ஃபுல் ஷாப்பிங்கா தான் இருக்கு. வச்சாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல டீ, செகண்ட் ஃப்ளோர்ல டீ சேல், தேர்ட் ஃப்ளோர்ல காஃபி, அடுத்தது வர்க்கி, அடுத்தது ஆலிவ் ஆயில், இங்க வந்து ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், ஜுவல்லரிஸ். நல்லா தொழில் பண்றீங்க. நைஸ் வாக்கிங். ஐயோ இந்த இடமே வந்து ஒரு பயங்கரமான பசில் மாதிரி இருக்கு. அவங்க கரெக்டா மியூசியம்னு பேர் வச்சிருக்காங்க. உண்மையிலேயே இது எதுவுமே மேனுஃபேக்சர்லாம் காட்டுறது கிடையாது. ஆனா எல்லாமே வந்து பிரைஸ் இந்த ரீசனபிளான பிரைஸ் தான். எதுவுமே வந்து அதிகமா கிடையாது. உள்ள 20 ரூபா நம்ம என்ட்ரன்ஸ் ஃபீஸ் போட்டு போயிட்டு
போயிட்டோம் அப்படின்னா சாக்லேட் மியூசியம்லயுமே வந்து நம்ம சும்மா போய்க்கலாம். இது வந்து பிரைஸ் வைஸ் பார்த்துட்டோம்னா வர்த், ப்ராப்பரான ஒரு டூரிஸ்ட் ட்ராப் இது. எல்லா ஏஜ் குரூப்க்கு ஒண்ணு வச்சிருக்காங்க. எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. அதுல பறந்து விழுகிறதுல பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு மேல போறப்போ எனக்கு அப்படியே அந்த கால்ல ஹைட்ல இருக்கப்போ ஒரு மாதிரி ஆகும்ல, தண்ணியில அந்த மாதிரி ரைடு போயிருக்கோம். இந்த மாதிரி ட்ரையா போறப்போ ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு. இது என்னன்னா நம்மள வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணல, வீடியோ அலௌட் இல்லைன்ட்டாங்க. போனு இந்த கேஜெட்ஸ் எதுவுமே இல்ல, சேஃப்டி காரணத்தினால அது எதுவுமே பண்ணல. அதனால நம்ம அதுவும் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஆமா. எங்க போறோம்? செடி வாங்க போறோம். ஒரு கிரேட் மைண்ட் வந்து ஐடியா பண்ணுச்சு, எங்க செடி வாங்க முடியும்? ஊட்டியில இருந்து போகையில செடி வாங்கிட்டு போறோம்னா எங்க வாங்கணும்? பொட்டானிக்கல் கார்டன்ல, அது பேரே பொட்டானிக்கல் கார்டன் வச்சிருக்காங்க. செடிகள்லாம் இருக்கும். ஒருவேளை இல்லைனாவா இருக்கும், எல்லாரும் பூ வாங்கிட்டு வராங்க. அப்புறம் பூ இருக்குன்னா அதுக்கு அடுத்தது செடி இருக்காதா? குளிர் போய் வெயில் வந்து தனலட்சுமி என்னது கல்ல, நாங்க உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம்ல அவங்க என் மூக்குல கள்ளவாசம் விட்டாங்க. பிளான் சேல் பண்ற இடம் இருக்கா? இல்ல, அவன் மட்டும் இருந்துச்சு. உனக்கு பபிள்ஸ் வேணுமா? பபிள்ஸ் ஆர்ட் அதனால படுபாதி நான் இந்த பபுள் விடுறதுக்கு எவ்வளவு. இனி அடுத்த வாரம் தானடா எனக்கு ப்ரோக்ராம். இந்த நைட்டு பூரா ஒட்டிட்டு இருந்தேன்னு உடச்சிட்டு போயிட்டாங்க. என்னை பார்த்து பபுள்ஸ் விக்கிறோம்னு நினைச்சுக்குவாங்களா? ஆமா, வந்து கேட்பாங்க. கடிச்சு கடிச்சு உடச்சு போட சாப்பிடுங்க. உடச்சு போடு சாப்பிடும். போதும் போல அது. ஆமா, அதுல இத்தினோடு தானே இருக்கு. அது வயிறு குட்டி, ஆளுக்கு ஒரு நடக்கல கொடுத்தா போதும். குதிச்சு வருது. குரங்கு வந்துட்டு மாப்பிள்ள இதை பார்த்துட்டு the artist என்னடா துரத்தி விட்ட? எல்லாரும் வந்தோடனே பறந்துருச்சு. நல்லா இருக்குல்ல, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா. போயிட்டு இருக்கு, மரத்துக்கு பின்னாடி இருக்கு. வருதா? அங்க போயிட்டு இருக்கு பாரு. ஆமா, என்னடா இது இவ்வளவு தூரத்துக்கு பபுள் விட்டுட்டு இருக்கு? மொரட்டு பபுள். குரு, நீயே விளையாண்டு இருக்க, நான் கொஞ்ச நேரம் விளையாடுறேன். நான் இது வாங்கினா நீ கல்ல வாங்கின, கல்ல தின்னி இல்ல. அப்ப நான் தான் கல்ல குடுத்தல உனக்கு, நீ தான் வேணான்னா. சரி, நான் இது குடுக்கல. இல்லடா. எப்படி ஃபர்ஸ்ட் பபுளா? எதுக்கு அங்க இருக்கவங்க மேல பபுள் விட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்க? வானத்துல உடைய மாதிரி. காக்காக்கும் குரங்குக்கும் சண்டைடா. எங்க? தாங்க மரத்துல ஒரு குரங்கு போய் காக்காய் குடிச்சிட்டு இருக்கு பாரு. எல்லாரும் அதான் வேடிக்கைப்பட்டு இருக்காங்க. யாரும் சண்டை போடாதீங்க, நான் உங்களுக்கு எல்லாம் கள்ள தர்றேன். ஏன் விட மாட்டாம இப்படி துரத்திட்டு சண்டை போடுதுன்னா? அவங்க ரெண்டு பேரும் எதிரிஸ். இந்த பொட்டானிக்கல் கார்டன் யாரோட ஏரியான்னு குரங்குகளும் காக்காய்களும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கேங் வார். சூப்பரா உருள்றாங்கல்ல, நானும் உருளவா? எல்லாம் உருண்டுட்டு இருக்கிறாங்க. கமான் கமான், தள்ளி விடணுமா? உருளு. நீ வா. நான் வரல. செம ஜாலியா இருந்துச்சு. இன்னொரு டைம் உருள்றியா? இன்னொரு டைம் உருள மாட்டேன். இவ்வளவு உருள்ற காம்படிஷன் நடந்துட்டு இருக்குது. ரிவர்ஸ்ல எல்லாம் உருள்றாங்க, ஃப்ரண்ட்ல உருள்றாங்க. ஒரு குரூப் அங்க பிரதர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்கு. விட்டண்டா ஃபைனலி. போடா, பறந்து போகுதுடா பபிள்ஸ். போகுது. போய் யாரை தாக்குதுன்னு பாக்கலாமா நம்ம பபிள்ஸ்? அந்த மரத்தை மிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்குது.
சரி மொரட்டு பபுள்ஸா இன்னொன்னு விண்வெளிக்கு போனது போயிட்டே தான் இருக்கு இன்னும். அவங்க எவ்வளவு அழகா கோஆர்டினேட்டடா போட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. 1 2 3 4 அது என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் ஆன்டிஸ் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு அவங்களே வந்து ரீல் பண்ணிக்கிறாங்க, போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க, பயங்கரமா ஆர்கனைஸ் பண்ணிட்டு. ஏதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு அசோசியேஷன்ல இருக்க ஆன்டிஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு குரூப் வந்து வந்திருக்க மாட்டாங்க. இங்க பாருங்கடி நாங்க எப்படி எல்லாம் பண்ணிருக்கோம் பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே எடுத்து வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுருவாங்க. அங்க இருக்க ஆன்டிஸ் எல்லாம் இவளுக்கெல்லாம் பாரு வீட்டுல இருந்து போய் என்ன ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காளுங்க பாரு. வாரமாச்சுன்னா வீட்டுல இருக்க முடியறது இல்லை இவளுக்குனால. ஆனா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அது பாக்குறப்ப சந்தோஷமா இருக்கு. இங்க சுத்தி இருக்கவங்க எல்லாருமே அப்படியே ஜாலியா இருக்காங்க. அப்புறம் இங்க வந்து அழுதுகிட்டு இருந்தா நல்லா இருக்கும். எனக்கு இந்த தடவை ஊட்டி வந்து இந்த சச்சின் படம் மாதிரியே இருக்கு. எல்லா பக்கமும் புகை மூட்டமா. நேத்தெல்லாம் நைட்டு மூச்சு விட்டா புகை வர அளவுக்கு நைட்டு குளிர் வந்துருச்சு. சூப்பரா இருந்துச்சு. காலையில கிளம்பையில ஓரியோவை பார்த்து பேச முடியல. ஓரியோ தூங்கிட்டு இருந்தான். நாய் வந்து அந்த குட்டியா இருக்கு அந்த பேபி டாக் ஃபேஸ் தான் வந்து ரொம்ப நல்ல ஃபேஸ். அதுக்கப்புறம் கடிக்கிறதுக்கு சுத்திட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 years 3 yearsக்கு அப்புறம் வந்து இந்த அளவுக்கு இதா விளையாடாது. மெச்சூர் ஆயிருவாங்க. ஆமா கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துரும். ஆஹா எங்க போனாலும் மழைதான். நம்ம வரண்டா சென்னைக்கு மழை வர சொல்றோம். அப்படி வந்துச்சுன்னா நான் சந்திச்சுக்கிறேன் சென்னையில. சரி இப்போ வந்து செடி வாங்க போறோம். பாய். பாத்தாச்சுங்க. இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி ஓகே. அப்போ உனக்கு இன்னைக்கு செடி கிடையாது. போனே போங்கன்ட்டாங்க. அவ்வளவுதான். ஆமா ஹாய் 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 ஹாய். நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? பை பை. நான் இங்க இருக்க செடி 2-3 தூக்கிட்டு ஓடிடுவோமா? இப்படி வேணா பண்ணலாம். சரி இந்த பொட்டானிக்கல் கார்டன் வந்து எப்படி தெரியுமா உருவாச்சு? செடியே விற்க மாட்டாங்க. அது என்னத்த உருவாக்கிக்கிட்டு 1848ல பிரிட்டிஷ் வந்து உருவாக்குன ஒரு இது பிளேஸ் தான் இது. எதுக்காக பண்ணிருக்காங்க அப்படின்னா மத்த வேர்ல்டு வைட்ல இருக்கிற பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து இங்க வளருமா, நீல்கிரி ஹில்ஸ்ல இந்த வெதருக்கு இந்த கிளைமேட்ல வந்து வளருமா அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. வில்லியம் கிரஹம்ன்றவர் தான் இது ஃபுல்லா வந்து டிசைன் பண்ணிருக்காரு. ஸ்டீப்பா ஸ்லோப்பா இருந்தது எல்லாமே வந்து டெரஸ் டைப்ல மாத்தி டிசைன் பண்ணது வந்து அவர் தான். 10 வருஷம் ஆயிருக்கு அவருக்கு வந்து இது ப்ராப்பரா பண்ணி முடிக்கிறதுக்கு. இப்ப வந்து நம்ம ஒரு செடி கேட்டா டைம் ஆச்சுக்கலாம். செடி கூட வைக்க மாட்டேன். இது வெடிகுண்டு இல்லடா, வெறுங்குண்டு. இங்க இருக்க கிளைமேட்ல வச்சிருக்கிறதெல்லாம் நம்ம கீழே கொண்டு போனோம்னா முக்கால்வாசி செத்து போயிடும். அதுவும் ஒரு உயிர் தானே. கொண்டு போய் அங்க வச்சு வளர்த்தோம்னா கிரிச்சாயிருச்சுன்னா வச்சுக்க. அதுக்கு நம்ம கீழே இருக்க செடிகளையும் வாங்கி வளர்த்திக்கலாம். இங்க வந்து நல்லா குளிர் காஞ்சிட்டு இருக்கு, நல்லா குளிர்ல இருந்துட்டு இருக்கோம். சென்னையில கொண்டு போனோம்னா ஒரு நாள் வெயில் அடிச்சுன்னா அவ்வளவு ஸ்பாட் அவுட். தண்ணி ஊற்றக்கூடாது. அப்படியே வச்சுட்டோம்னா 1 வருஷம் இருக்குமா. இங்க ஒண்ணு, சென்னைக்கு ஒண்ணு, உடல்நிலைக்கு ஒண்ணு. இது வாங்கிட்டு வரத பார்த்தாலே ஓகே இவங்க வெளியால இந்த போல அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைனாலும் இங்க வர்றவங்க வெளியில இல்லாத இருப்பாங்க. இது பாஞ்சோ எவ்வளோ? 900. 750 காட்டுங்க. அவ்வளவுதான் பாஞ்சோ. குளிரா இருக்க இடத்துல போட்டுக்கலாம். நல்லா இருக்கா? பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. இது என்னது? இது வந்து நார்மல் ஹாட் சாக்லேட். அது ஹேசல்நட். அப்படியே குடிச்சுக்கணுமா? சூப்பரா இருக்கு. ட்ரை பண்ணி பாரு. இருக்கு. இது நல்லா இனிப்பா இருக்கு. இதுல நட் ஃபிளேவர் நல்லா தெரியுது. ஊட்டி வர்றதுக்கு முன்னாடி எல்லாரோட ரெக்கமெண்டேஷனும் இதுவா தான் இருந்துச்சு. இந்த கடைக்கு போய் கண்டிப்பா ஹாட் சாக்லேட் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹேசல்நட் ரொம்ப பிடிக்கும்னா மட்டும் இதை ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இது ஓகே நல்லா இருக்கு. அந்த ஹேசல்நட் ஃபிளேவர் நல்லா தெரியுது. இல்ல ஓகே ஓகே எனக்கு பிடிக்கும் ஹேசல்நட். பயங்கர கிரீமியா ரிச்சா இருக்கு. இது வர்றப்போ ஒருத்தர் மேல கொட்டினது நான் தான் அந்த கால்ல கொட்டிக்கிட்டேன். சிம்பிள் சாக்லேட் பேஸ்ட்ரி. சூடா இருக்கா இது? சூப்பரா இருக்கு. சூடா இருக்கு. சூடா இருக்கா? இனிப்பு பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி அளவுக்கு இனிப்பு கொடுத்தோம்னா இப்படிதான் ஆகும். கொஞ்சம் குடிச்சு தெரியும் ப்ளீஸ். தேங்க்யூ. அதுல இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஊரே சூப்பரா இருக்குன்னு சொல்லி விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேரும் விச குடிக்கிற மாதிரி பில்ல குடிச்சிட்டு இருக்கிறோம். ரொம்ப தகட்டிடுச்சு. பப்ஸ் நம்ம ஊருதான். ஒண்ணு நீ கஷ்டப்படுறத பாத்துட்டு இருக்கிறேன். காட்டணுமா தான் வருஷக்கிறா.
நீ எப்பவுமே நோட் பண்ணிருக்கியா, ஒரு இடத்துக்கு நம்ம போறதை விட திரும்ப ரிட்டர்ன் வர்றப்ப சீக்கிரமா வர்ற மாதிரி இருக்கும்ல? என்னடா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. எதனால தெரியுமா? எனக்கு தெரியல. மேபி ஆசையா போவோம்ல, அப்ப அதை பத்தி நினைச்சிட்டு அது இதுன்னு பண்ணிட்டு இருக்கிறப்போ நமக்கு வந்து ஒரு ஒரு நிமிஷமும் நமக்கு ஏதோ மைண்ட்ல ரெக்கார்ட் ஆகிற மாதிரி இருக்குமோ என்னமோ. இறங்குறப்போ போறோமே முடிஞ்சா அப்படின்னு நினைக்கிறப்ப டக்குன்னு முடிஞ்சிருது. என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதை எல்லாம். அந்த ஹாட் சாக்லேட் அந்த ஏஸ்ட் எல்லாம் சாப்பிட்டதுல இருந்து ஒரு மாதிரி இருக்கா. ஆனா நிறைய சாக்லேட் சாப்பிட்டா கொஞ்சம் கிருகிருன்னு இருக்கும்ல. இந்த குழந்தைங்க எல்லாம் சுகர் இனிப்பு நிறைய சாப்பிட்டுச்சுன்னா சுகர் ஓடிட்டு வந்துட்டு இருக்கோங்கல்ல, அந்த மாதிரி பெரியவங்களுக்கு நிறைய சாக்லேட் சாப்பிட்டா ஆகுது போல. வழி தெரிஞ்சவன் டிரைவரு, வாழ்க்கையை ரசிக்கிறவன் டிராவலரு. சூப்பர்ல. நீதான்டா டிரைவரு, நீதான்டா டிராவலரு. முதல் முறை ஹில் சேர்த்து இறக்கிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். ரொம்ப பெருமையா இருக்கு. ஐ வாண்ட் டு தேங்க் மை பேரண்ட்ஸ், மை டீச்சர்ஸ் அண்ட் எஸ்பெஷலி பிரியங்கா ஃபார் சப்போர்ட்டிங் மீ த்ரூ திஸ் ஜர்னி. கண்டிப்பா இன்னும் பல ஹில்ஸ் ஏறி நிறைய சாதனை பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன். நிஜமாவே சூப்பரா ஓட்டிட்டீங்க. தேங்க்யூ. எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஆர்வமா எடுத்துட்டு வர்றாங்க. ஆனா நம்ம வந்து தெரியாத ஊர்ல தெரியாத டெரெயின்ல ஓட்டுறோம் இல்லையா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஸ்லோவா முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல்டான பேஸ்ல ஓட்டிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. பார்த்து பத்திரமா ஓட்டுக்கடா பேர பசங்களா. ஹில்ஸ்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, மேல வர்ற வண்டிக்கு நம்ம வழி விடணும், கீழே இறங்குறவங்க வழி விடணும். அது நிறைய பேர் அது ஃபாலோ பண்றது இல்ல. கர்வ்ஸ்ல வந்து ஓவர் டேக் எடுக்க கூடாது, அளவான ஸ்பீட்ல போய்க்கணும், அவ்வளவுதான். இதெல்லாம் பண்ணீங்கன்னா கிட்னாப்பிங்கிறது ஒரு ரொம்ப நல்ல தொழில். வர்றப்ப ஒரு கலர் கோழி குஞ்சு கடைக்கு போனோம்ல, அவர் கடை இன்னும் போட்டிருக்கிறாரு. இவங்க வருவானுங்க அப்படின்னு. ஆமா, 50 ரூபாய்க்கு 2, 100 ரூபாய்க்கு 5. நம்மனால 5 வாங்கிட்டு போயிருவோமா? நம்மனால 2 தான் முடியும் நினைக்கிறேன். வீட்டுல திட்ட போறாங்க. இது நல்லா இருக்கு. நான் கேட்ட போல எனக்கு வாங்கி கொடுக்கவே இல்லை எங்க வீட்டுல. இப்போ பாரு நம்ம அட்டாசிட்டிய. கொஞ்சம் உயிர் பிடிக்கிற மாதிரி ஒரு 2 எண்ணம் பிடிச்சுக்கோங்க. ஆனா இந்த வெள்ளை எடுங்கண்ணா, அது கொஞ்சம் பெருசா இருக்குல்ல. வாங்கடா போலாம். இவனுங்க பறக்கிறதுக்கு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. வெயிட் பண்ணுங்கடா, வீட்டுக்கு போயிடலாம். நீ வீட்டுல ஒரு அம்மா கோழி இருக்குல்ல, ஆமா, அதுகிட்ட குடுத்துக்கலாமா? அதுகிட்ட குடுத்தா தெரியல, அது எடுத்துக்குமா என்னன்னு தெரியல. முதல்ல நம்ம வீட்டுல என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். கலர் கோழி கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கிறதுக்கு 7 வயசு சின்ன போய் வீட்டுல பர்மிஷன் வாங்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு அக்கா வேற கிராஸ் பண்ணாங்க, அவங்களும் பார்த்து சிரிச்சிட்டு தான் போனாங்க. நம்ம பார்த்தா ஆமா, இந்த வயசுல கோழி கலர் கோழி வாங்கிட்டு இருக்கு. பேரு தான் வைக்கணும் இவனுங்களுக்கு. கண்மணி வேற என்ன சொல்லுவான்னு தெரியல. போனோன்னு கண்மணி சாப்பிட்டுருவாங்க. சிக்கன் நல்லா இருந்துச்சுக்கா, ஆனா என்ன உப்பு தான் பத்தல. கண்மணி வாய்க்குள்ள கொண்டு போய் நீ வச்சா கூட சாப்பிட்டுக்குவா. நீங்க போய்க்கிறீங்களா அந்த பக்கம் தான் சாப்பிடுவான், அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓரியோ கிட்டதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓரியோ பயந்து ஓடிடுவான், இதுதான் வந்திருக்குது அப்படின்ட்டு ஓடிடுவான். அப்ப சரி, விசித்திரமா ஏதோ ஒண்ணு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்குவான். விசித்திர ஜந்து இது அப்படின்ட்டு. நம்ம இந்த கோழிக்கு அவங்க வாங்கி வச்சிருக்கிற தீனி எல்லாம் கொஞ்சம் தூக்கிட்டு போயிடலாம். போயிருவோம். எனக்கு சின்ன வயசுல வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி கலர் கோழி கொஞ்சம் வாங்குற ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைச்சதே கிடையாது. பிறந்ததுல இருந்து இது எல்லாமே இந்த வாடகை வீடு தானா, இடமே இருக்காதா, கோழி குஞ்செல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு வளர்த்த முடியாது. அதனாலே மோஸ்டா விடவே மாட்டாங்க. மோஸ்டா அந்த கலர் கோழி குஞ்சுக்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இது இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, ஆனா நம்ம இது எப்படியாவது காப்பாத்தணும். சென்னையில போனா சொந்த வீடா அப்படின்னு கேட்காதீங்க. சென்னையில அபார்ட்மெண்டா வாடகை வீடுதான். பெட் ஃப்ரெண்ட்லி, மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிருக்காங்க. இப்போதைக்கு நாய்க்கு மட்டும்தான் ஏதோ இன்ஃபார்ம் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. கோழிக்கெல்லாம் அப்படி சொல்லல, கேட்டாங்கன்னா சொல்லிக்கலாம். கேட்டாங்கன்னா இந்த ஷூப் வைக்கிறதுக்கு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. தான் வாங்கினீங்களா? சரி சரி, அமைதியா இரு. ஓகே ஓகே ஓகே, சரி வேண்டாம் வேண்டாம். இவன் பேரு சிந்தாமணி, இவன் பேரு பள்ளிப்பாளையம். இது பள்ளிப்பாளையம் உள்ள போ. சின்னமணி
பள்ளிப்பாளையம் சிந்தாமணி வந்துருச்சு, பள்ளிப்பாளையம் வந்துட்டான் பறந்து. என்னடா யோசிக்கிறீங்க? இல்ல அது லேசா சூடா இருக்குல்ல வெயிலு, அடுப்பு வருது, அது கண்ணை அப்படியே சொல்லுங்க. நான் பார்த்ததே இல்ல. நல்லா வெயில் வந்துருச்சு இல்ல, வெயில் கைதுங்க. நானும் வேற இல்லடா. சிந்தான் பள்ளிப்பாளையம் மறுபடியும் உள்ள போய் கிடக்குது. அது டப்பாக்குள்ள ஒளிஞ்சிருச்சா? ஆமா. லூஸ், நீ தானே ஒளிஞ்சுக்கிட்ட. அப்படியே எந்திரிச்சு பதறிட்டு போகுது, என்னமோ நான் தூக்கி அதை உள்ள வச்ச மாதிரி. நீ என்னெல்லாம் பண்ண போதும். சிந்தாமணி பள்ளிப்பாளையம் சென்னையில காலை வச்சுட்டாங்க. எப்படி தூங்குது பாரு. வெயிலுக்கு அப்படியே ஜாலியா தூங்குது. எனக்கு இப்ப அது கூட போய் அப்படியே படுத்துக்கணும் போல இருக்கு. யாரோ வெடி வெடிச்சு எதை தூக்கி விடுறாங்க. தூங்கும். அடுத்த வீடியோல பாக்குற வரைக்கும், அடுத்த ட்ரிப்ல பாக்குற வரைக்கும் பை.